நம்ம இன்னைக்கு ரவா வச்சு ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ரவா வச்சு நிறைய விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ஃபைன் ரவை, கெட்டி ரவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிர் யூஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு இட்லி மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மூடி போட்டு மூடிட்டு இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெங்காயம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட காய்கறிகள் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின கேரட் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகள் ஓரளவு வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் காய்கறிகள் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இது ஒரு 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாவே போதும். இது நல்லா வெந்துடும். ஏன்னா கேரட் அதுக்கப்புறம் கேப்சிகம் ரெண்டுமே சீக்கிரமாக குக் ஆகக்கூடியது. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வீட்டிலையே ஹோம்மேட் மசாலாஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மசாலா சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 நிமிஷம் ஆகியிருக்கு. மசாலாஸோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஸ்டஃபிங் சூப்பராக தயாராக இருக்குது. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் ஷைடிஸாக கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு பக்கம் ரவையும் நல்லா ஊறிட்டு எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி ரொம்ப சாஃப்டாக வரணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு ஈனோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட அப்படி இல்லைனா 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கல, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இட்லி ரொம்ப ஹார்டாக வர மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஈனோ சேர்த்துட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். சம்டைம்ஸ் ரவா இட்லி எனக்கு சாஃப்டாக வரலன்னா நான் அந்த டிப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இட்லி மாவு பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ளாட்டான பவுல் வச்சுருப்போம்ல, அதை எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது உள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம இட்லி டிமோல்டு பண்ணும்போது ஈஸியாக வரும். இது உள்ளே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங், அதை வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி கிண்ணம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மல் நம்ம வீட்டில் இருக்க இட்லி பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கு மேலே இது போல் நீங்கள் மாவு சேர்த்துடலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு மேலே மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி ஓரளவு பொங்கி வரும், அதனால் கொஞ்சம் எடை விட்டுட்டு மாவு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதே போல் 3 பவுலுக்கும் நான் சேர்த்துட்றேன். நம்ம நார்மலாக எப்போதும் செய்கிற இட்லி போல் செய்யாமல் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ ரவை இட்லிக்கான மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டஃபிங் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுருக்க நார்மல் இட்லி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ லேசாக இது போல் டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் நீங்கள் வச்சுட்டு அவிச்சு எடுத்துடலாம். நார்மல் நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அதே போல் தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கோங்க.
அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கண்ணு தட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்மளோட ரவா பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக தயாரிச்சு. நார்மல் எப்போதும் நம்ம ரவா வச்சு உப்புமா, இட்லி இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃப்ளாட்டான பவுலில் சேர்த்து இது போல் வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி இடியாப்பம் பிளேட் இருக்கும்ல, அந்த பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சுட்டு அது மேலே மாவை இது போல் சேர்த்துருங்க. கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்ல ஷேப்போட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டஃபிங் முழுமையாக கவர் ஆகிறது போல் இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் இட்லி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல பவுலில், அது வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம டிமோல்ட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓரங்களை இது போல் கத்தியில் கீறிட்டு இது போல் டேப் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் என்ன சட்னி வேணாலும் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். ஈவன் நீங்கள் சட்னியே இல்லாமல் ப்ளைனாக கூட சர்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம்ல, அதனால் அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இடியாப்பம் பிளேட்டில் வச்சதும் தயாராகிருச்சு. இப்போ இதை நம்ம பீஸா போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சட்னி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்க்கடலை சட்னி மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டியான சட்னி ரெசிபிஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.